விசித்ரா. எப்படி இருந்தது பிரதீப் ரங்கநாதனோட பணியாற்று? சார் அவரு ஒரு பெரிய ஸ்டார். அவர் பயங்கரமா லவ் டுடேலே ஒரு பெரிய ஸ்டாரு. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, இந்த மாரி பெரிய ஸ்டார்னா அவங்க சீன்ஸ்லாம் எடுத்துப்பாங்க, நமக்கு தரமாட்டாங்க. நமக்கே சீன்ஸ் இருந்தாலும் கூப்பிட்டு அதெல்லாம் இவனுக்கு எதுக்கு இதெல்லாம் கம்மி பண்ணி கட் பண்ணு, இவன தூக்கி 10வது ரோல போடு, இப்படி சொல்லிருவாங்கன்னு நெனச்சு தான் நான் போனேன். ஆனா அவர் வந்து என்னன்னா, ஆக்சுவலா அந்த மாட்டிக்கினாரு ஒருத்தர் சாங்ல அவருமே டான்ஸ் ஆடுற மாரி தான் இருந்தது. அப்ப அவர் தான் என்ன சொல்லியிருந்தாரு, இல்ல எனக்கு அவ்வளோ பெருசா நான் டான்ஸ் பண்ண மாட்டேன். அர்ஷத் சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு. அவரு அத பண்ணிக்கிட்டும். அவரு ஃபுல் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டும். நான் அவர்ட்ட மொக்க வாங்குற மாரி நான் இப்படி ப்ளே பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லி அந்த இது சொன்னது அவர்தான். அத தாண்டி வேற வேற சீன்லாம் இப்போ டைரக்டர் சொல்லிட்டு போயிடுவாரு. நானும் அவரும் தான் இங்க இருப்போம். அர்ஷத் நீங்க இப்படி பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா அந்த ஹியூமர் செம்மையா இருக்கும் அப்படின்னு. ப்ரோ இல்ல டைரக்டர் சொன்னாரு. நீங்க பண்ணுங்க டப்பிங்ல பார்த்துக்கலாம். அப்படின்னு அவரு எனக்கு இது ஒண்ணு பண்ணுங்க, அது ஒண்ணு பண்ணுங்க. இது நல்லா இருந்தது. அந்த டேக்ல பண்ணீங்களே அது சூப்பர். இந்த டேக் ஒர்க் ஆகல அப்படின்னு என்ன சொல்லி நான் டக்குன்னு போயிட்டு சார் சார் ஒரே ஒரு 1 மோர் சார், ஒரே ஒரு 1 மோர் சார்ன்னு கேட்டு வாங்கி பண்ணுவேன். ஃபுல் ஸ்பேஸ் தான். அவரு என்கிட்ட சொல்லும்போதே நாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போதே, வாங்க குட்டி டிராகன். ஓ! இந்த படத்துல நீங்க தான் செகண்ட் ஹீரோ. செகண்ட் ஹாஃப்ல நீங்க தான் ஹீரோ. அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நீங்க தான் இருப்பீங்க. நான் ஒண்ணுமே இல்ல. அப்படின்னு சொல்லி இதை ஏத்துக்கிறது கண்டிப்பா இப்போ ஆப்வியஸா இது நாளைக்கு ஒரு கட்டத்துக்கு வந்தா நான் கூட இந்த இதை ஏத்துப்பனான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து அதை பயங்கரமா ஏன்னா அது அப்படி இருந்தாதான் படத்துக்கு நல்லது. அது எனக்கு ரைட்டர் டைரக்டர். ஆமா எஸ் அது அவருக்கு ஈஸியா அது எனக்கு நல்லது உனக்கு நல்லதுன்றத தாண்டி படத்துக்கு அதான் நல்லது. இப்படி ஒரு கேரக்டர் அட்டூழியம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க ஹீரோ செகண்ட் ஹாஃப்ல அதே மாதிரி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தனை பார்த்து இவ்வளோ கேவலமாவா நான் இருந்தேன்னு சொல்லி அதை ரியலைஸ் ஆகுறது தான் அந்த கேரக்டரோட வெற்றி. அப்போ அதுக்கு அவன் அப்படி இருந்தால் தான் கரெக்டு. எந்த ஹியூமராக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் அவரே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஸ்பேஸிங் கொடுத்தாரு. நாங்கள் ஸ்டார்டிங்லலாம் பேச ஆரம்பிக்கும் போது ஹாய் அர்ஷத் ப்ரோ உங்கள் வீடியோலாம் ரொம்ப பார்ப்பேன், நல்லா பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள் ப்ரோ அப்படின்னாரு. அப்புறம் 2-3 நாள்லாம் போனோன்னே அர்ஷத் அது பண்ணுங்க, அர்ஷத் இது பண்ணுங்க, டே இன்னும் வரலையாடா நீ 5வது நாள்லாம், இன்னும் வாடா ஸ்பாட்டுக்கு வாடா, என்னடா பண்ணுற, ரெடி ஆகிட்டு வாடா அப்படின்னு. இன்னும் 12-13 நாள்லாம் கெட்ட வார்த்தைகள் சரளமாக தெரிக்குது. ஏன்னா அவருக்கு வந்து என்னென்னா அந்த ஒரு நானும் அவரும் நான் அவுட் ஆகிடுவேன். அது என்னென்னா அந்த கிளைமேக்ஸில் அந்த பையன் கை ஒருத்தன் கட்டு போட்டு இருக்குமா அவன் வீட்டுக்கு அந்த பட்டினப்பாக்கம் ஏரியாவில் நாங்கள் போய் பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான் அங்கே அழுதுட்டு இருப்பான்னும் போது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புவேன். நான் வந்துட்டு ஒரு 5 செகண்ட் கழித்து தான் அவர் எந்திரிச்சு வரணும். ஸோ ஃப்ரேம் இப்படி இருக்குது, நான் அவுட் ஆகி வந்துட்டேன். இப்போ அவர் எமோஷன் எந்திரிச்சு அந்த எமோஷனில் அழுதுகிட்டே இப்படி திரும்புவார். திரும்பினா நாங்கள் பின்னாடி நின்று இப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடி வெறுப்பேற்றுறேன். அவர் அந்த அழுகையிலே என்ன பார்த்துட்டே இப்படியே வந்து வெளியே வந்தோன்னே கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. என்ன பண்ணுவோம்னா நடிக்க முடியல ஏன் அப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர பாண்டிங் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் சரி இன்றைக்கும் அவர் என்ன பேர் சொல்லிலாம் கூட மாட்டார். ஹாய் குட்டி டிராகன் அப்படின்னு சொல்லி தான் அவன் கூப்பிடுவார். ஸோ அந்த அளவுக்கு அவரு கூட ஏன்னா நான் லவ் டுடேவை 3 டைம்ஸ் பார்த்தேன். ஸோ லவ் டுடே எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமான ஒரு சென்சேஷன், ஒரு ஜென்ரேஷனே திருப்பி போட்ட ஒரு படம். அந்த படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணும் போதுமே நான் நினைக்கல நான் இவர் கூட நடிப்பேன் அப்படின்னு. ஆனால் அவருடைய அடுத்த படத்துலேயே அது நடந்ததுன்றது கடவுளோட இதுதான் சார். எப்படிப்பட்ட பெண் ரசிகைகள் அந்த படம் பெற்றுக் கொடுத்தது? பெண் ரசிகைகளா சார் நான் கிளம்புறேன் சார். சார் முக்கியமாக சொல்லணும்னா பெண் ரசிகைகள்ன்றதை தாண்டி குழந்தைங்களை பயங்கரமாக இது எனக்கு கொடுத்தது சார். அது உண்மை, அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் எங்கே போனாலும் சரி சின்ன அவங்க அப்பா அம்மாலாம் டக்குன்னு வந்து என் பையன் மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்னு குழந்தை அந்த பாட்டு தாங்க எப்போ பாரு கேட்குறான், எப்போ பாரு அந்த பாட்டு தான் போட்டு ஆடுறான். இன்னொன்று என்ன அது அந்த குட்டின்ற அந்த பேர் இருந்துட்டனால அது ரொம்ப கேட்சியானனால எல்லா சின்ன பசங்களும் நான் குட்டி டிராகன் அவங்க அது ஒன்று அவங்களாவே அவங்க நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குழந்தைங்கள பயங்கரமாக பிடிச்சின்னு தண்ணி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இல்லை அதில் நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த கேரக்டர். அதனால தான் நான் சொன்னேன். அவர் வந்து அந்த சேர் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டாரு. அதில் போய் உட்காந்தது தான் என்னோட வேலை. அதில் யார் உட்காந்தாலும் அது நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் நான் உட்காந்து நான் தான் அதை பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டு அவருடைய டோட்டல் கிரெடிட்ஸ் டு அவர் தான். அது வெறும் அது பொம்மை தான், நம்ம மேலேருந்து ஆட்டினவர் அவர் தான், அது இயக்குனர் அஸ்வத் தான். ஸோ அது வந்து அந்த குழந்தைங்களை பயங்கரமாக பிடிக்க வச்சுது. பெண் ரசிகைகள்னு அது நம்ம விளாக்ஸ்ல இருந்தே கொஞ்சம் பேர் நமக்கு அப்படியே இருப்பாங்க சார். அதனால படத்துக்கு அப்புறம் பெண் ரசிகைகள்னு பெருசா இல்லை. அப்பா அம்மா படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? பாபா பிளாக் ஷிப் பார்த்துட்டே பயங்கர சந்தோஷப்பட்டாங்க சார். அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கே வந்து தடவை ஏன்னா அவங்க நம்மளை டிவியில் பார்த்து வேணான்னு சொன்னாங்க போகக்கூடாதுன்னு. டிவியில் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் யூடியூப்ல பார்த்தாங்க.
இப்போ டக்குன்னு பார்த்தா என்னடா இவன் தேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் வரான் தேட்டரில், அதுவும் எங்கள் ஏரியாவில் நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்த அந்த தேட்டரில் நம்ம பையன் படம் இப்போ வருது அருமை. அப்படின்றது வந்து அவங்களால வெளியெல்லாம் பேனர் வச்சுருக்காங்க நம்ம ஃபோட்டோலாம் போட்டு, அவங்களால அதை வந்து ஸோ அளவில்லா அன்பு அது. அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்த பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து அதில குறை இருக்கு. இதில காமெடி ஒர்க் அவுட் ஆவல. கதை நல்லா இல்ல. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. நம்ம பையன் நடிக்கிறான். படம் சூப்பர். வெளிய வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. படம் சூப்பர், படம் சூப்பர். ஆனா நமக்கு தான் தெரியும் அது என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுலயே அப்படி இருந்தது. ஸோ டிராகன்ல வந்து என்னன்னா, அப்போ அந்த பாபா பிளாக் ஷீப் பார்க்கும்போது தியேட்டர்ல நான் வரும்போது எங்க அப்பா மட்டும் தான் கத்திட்டு இருந்தாரு. டிராகன் பார்க்கும்போது ஒட்டுமொத்த தியேட்டரே கத்துது. எங்க அப்பாவோட கேட்கவே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு சத்தம். எங்க அப்பாவால அது வந்து நான் மேல இருக்கேன். அவரு கீழ உட்காந்துட்டு அப்பா, அம்மாலாம் கீழ பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களால அது வந்து தெரியல. ஏன்னா எங்க 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 அப்பா வந்து பயங்கரமான கமல் சார் ஃபேன். ஓ! வெறித்தனமான கமல் சார் ஃபேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து அவரு 4 பேர் படங்கள் தான் எனக்கு போட்டே காட்டுவாரு. ம். ஒண்ணு கமல் சார், ம். இன்னொன்னு ஜாக்கி சான், ம். இன்னொன்னு ஜேம்ஸ் பாண்ட், இன்னொன்னு ஷாருக் கான். ஆ. இந்த 4 பேரோட படங்கள் மட்டும் தான் எனக்கு காட்டுவாரு. ஓ! அதெல்லாம் எனக்கு வந்து சினிமாவுக்கு ஆர்வம் வர்றதுக்கான காரணங்கள் அதுதான். ம். ஜாக்கி சான் படம் பார்க்கும்போது தான் அவர் ஸ்டைல் ஆஃப் ஹியூமர் நமக்கு அது வந்தது. ம். கமல் சார் பார்க்கும்போது அவருடைய ஆக்டிங், அவரோட ஒரு ஹியூமர். இந்த மாரி அந்த விஷயங்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு அவரு எத்தனையோ கமல் சார் படங்கள்லாம் பார்த்து கைத்தட்டி என்ஜாய் பண்ண ஒரு இது. நம்ம பையனுக்கு இவ்வளோ பேர் கை தட்டுறாங்கன்றது அவருக்கு வந்து அது எனக்கு அப்பதான் வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணணும். கரெக்ட். பண்ணிட்டோம். அப்படின்ற ஒரு சந்தோஷம். அது வந்து டிராகனும் சரி, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே பாபா பிளாக் ஷீப் 1 இதுக்கப்புறம் என்ன வரும்னு தெரியல அப்படின்னு. டிராகன் இதுக்கப்புறம் என்ன வரும்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆரோமலே அதுவுமே தியேட்டர்ல பார்த்தாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, வேற யாரோ ஒரு படத்துக்கு எங்க அப்பா அம்மாவ கூட்டு போன காலம் போய், இப்ப எங்க படத்துக்கே வந்து எங்க அப்பா அம்மாவ கூட்டு போறேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் சார். இந்த சினிமா உலகத்துலேருந்து யாரெல்லாம் உங்கள பாராட்டுனாங்க? சினிமா உலகத்துல இருந்து நெறைய இயக்குனர்கள் நெறைய பேர் பாராட்டுனாங்க சார். அதுல வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னா வந்து சிம்பு சார் கால் பண்ணாரு. ஓ! அருமை. சிம்பு சார் வந்து எனக்கு டிராகன் பார்த்துட்டு டிராகன் அவரு முன்னாடியே பார்த்துட்டாரு. ஏன்னா ம். அவரும் ஆமா. அவங்க அடுத்த படம் பண்ண போறாங்க. பண்ண போறாங்கன்னா, அவரு முன்னாடியே பார்த்துட்டாரு. பார்த்துட்டு எனக்கு அப்பவே அஸ்வத் சொன்னாரு. சிம்பு சார் பார்த்துட்டாரு படத்த. உன்ன கூப்பிடுவாரு. ம். நான் அப்போ வேற ஒரு ஷூட்ல இருக்கேன். வேற ஒரு படம் ஷூட்ல இருக்கேன். கால் வருது. மாரி சிம்பு சார் மேனேஜர் ஒருத்தர் பேசுறாரு. சார் உங்கள்ட்ட பேசணும். எந்த சார்ன்னு சிம்பு சார் அப்படின்னா, பொய் சொல்லாதீங்க அப்படின்றேன். உண்மையாலேங்க அவர் பேசுறேன்றாரு. அப்புறம் குடுத்தா அந்த குரல் நமக்கு தெரியும்ல. அது தனிமையான ஒரு குரல்ல. அந்த குரல்ல பேசுறாரு. "அஸ்வத் எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கியா?" அப்படின்றாரு. எனக்கு சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நான் ஏன்னா இந்த வாய்ஸ் தான் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன். எவனோ எனக்கே மிமிக்ரி பண்றான்டா. அந்த லெவல்ல தான் நான் அத பார்த்துட்டு இருக்கேன். நான் தான்ப்பா பேசுறேன். எஸ்டிஆர் பேசுறேன். சார் சார் சொல்லுங்க சார். எப்படி இருக்கு? என்ன பண்ற? எப்படி போகுது? அப்ப ஏன்னா மிமிக்ரி பண்றவங்க ஒரு 30 செகண்ட் மேல மூச்சடிச்சிரும். சிம்பு சார் வாய்ஸ் பேசினா. அதனால இது கரெக்ட்டா சிம்பு சார் தான்டா அப்படின்ற ஜோன்ல அது பார்க்குறேன். பேசுறாரு. ஆரம்பிச்சாரு. வீடியோலாம் பார்ப்பேன். செம்மையா பண்ணியிருக்க. அந்த விளாக்ஸ்ல ஒண்ணு பண்றல. அத தாண்டி ஒண்ணு பண்ணிருக்க. படத்துல. இது சும்மாலாம் யாருக்குமே வராது. ஆடாடா. ஏன்னா நான் நம்ம இத்தனை வருஷம் ஒண்ணு பண்றோம் சினிமால. அந்த கேமரா ஃபியரே இல்ல உன்ட்ட. இந்த கேமரா ஃபியர் இல்லாம ஒண்ணு பண்றல. ஹேட்ஸ் ஆஃப் கண்ணா. ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுறாரு. நான் வந்து இவர் தான் பேசுறாரா? ஏன்னா நம்ம வந்து அவர் மாதிரிலாம் இப்படிலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலம் அது. கயிறை வாங்கி கருப்பு கலர்ல கட்டிக்கிட்டு சுத்துவோம். அப்படி மன்மதன் அப்படின்லாம் பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் இவரு போய் நம்ம கால் பண்ணி பேசுறாரே அப்படின்னா சொல்றாரு இந்த மாதிரி அப்படி ஒரு இருந்தது பெர்ஃபார்மன்ஸு. படம் பார்த்துட்டு முன்னாடியே கால் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆனா முன்னாடியே கால் பண்ணி சொன்னா நீ ரொம்ப ஆடுவ. அதனால தான் படத்துக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கால் பண்றேன். எப்படிடா இந்த இது உனக்கு வந்தது? சார் எது சார் அப்படின்னு. இல்லடா இந்த கேமரா ஃபியர் இல்லாம பண்றது எப்படி வந்தது? ஏன்னா முதல் 1, 2 படத்துல இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு செட்டில் அவ்வளோ பேர் இருப்பாங்க. லைட் மேன், ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், மேக்கப். அவனுக்கு முன்னாடி ஒன்று பண்ண பாரு. இன்னொன்னு அது நடிக்கவே இல்லை. நீ ரியலா இருக்கிறடா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பாராட்டணும். அவர் என்னன்னா ஒரு சீனா குறிப்பிட்டு சொன்னார். இதெல்லாம் சொல்லி எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர், வாழ்த்துக்கள் நிறைய பண்ணுன்னு சொல்லி ஒரு 15 நிமிஷம் பேசினார். பேசிட்டு அதுக்கப்புறம் ஓகேடா டேக் கேர் ஆல் தி பெஸ்ட் சொல்லி வச்சுட்டார். இது டிராகனுக்கு அப்படியே பண்ணி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆரோமலை படம் ரிலீஸ் ஆகுது. ஆடம்பர படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக் கழிச்சு எஸ்டிஆர் மேனேஜர் கூப்பிடுறாரு. சார் உங்கள்கிட்ட பேசணுன்றாரு. சிம்பு சாரா? அவன் சார் சொல்லுங்க சார். என்னடா வர போற போக்க பார்த்தா ஒரு படத்துக்கும் நான் உனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணும் போலியே, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கியே அப்படின்னு. சார் ரொம்ப பெரிய வார் சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தேன். படம் வீட்டில் தான் பார்த்தேன்.
வயிறு வலிக்குதுடா எனக்கு, ம். நீ வந்தாலே எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னாரு. எனக்கு அது வந்து பெரிய, ஏன்னா அவரு சந்தானம் சார் அவங்க காமெடிலாம் ஆமா. அவங்களுக்குலாம் பயங்கர ஒரு இது இருக்கு, ஹியூமர் இது இருக்கு, ஸ்கோப்பு. அவங்க வந்து இத நம்மள பாராட்டுறாங்களே! அவர் வந்து என்ன குறிப்பிட்டு சொன்னாரு. "நீ வந்து எனக்கு அந்த டைம்ல சந்தானத்தோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஒண்ணு இருக்கும் வைபு. அத வந்து என்னால உன்கிட்ட பார்க்க முடியுது. அந்த ஒரு இது இருக்கு உன்கிட்ட. விட்றாத. அப்புறம் அந்த இது ஒண்ணு பண்ணியே" அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வரும் சார் ஆரோமலையில. அது என்னன்னா, நான் வந்து மேனேஜர் கால் பண்ணுவாரு. மேனேஜர் கால் பண்ணும்போது நான் ஃபோன் எடுத்து பரோட்டா கடையில சாப்பிட்டுட்டு ம். இருப்பேன். கிளையன்ட் கால் மேன், டேக் த கால்" அப்படின்னும்போது நான், "சார், சார், ஏய் என்னாச்சு, என்னாச்சு? மை மதர் சார், மை மதர் சார்" அப்படின்னு அழுவேன். அழுதோன அவரு, "ஏய் ஓகே, ஓகே, ப்ளீஸ் டேக் கேர், டேக் கேர். தேங்க் யூ சார்." "என்ன மச்சான் சொன்ன?" அப்படி டக்குனு இப்படி ஒண்ணு வந்துருவேன். இந்த சீன அவர் வந்து, "அந்த சீனு செம்மடா" அப்படின்னாரு. சார் அவரு பண்ணி காட்டுறாரு. "சார், ம். மை மதர் சார், மை மதர் சார்" அப்படின்னு அவரு பண்ணி காட்டுறாரு. எனக்கா செமையா, "சார், என் டயலாக் உங்க டயலாக் நான் எத்தனையோ ஸ்டேஜ்ல பேசியிருக்கேன் சார். என் டயலாக் நீங்க பேசுறீங்கன்றது ரொம்ப ஹாப்பி." "கண்ணா இந்த ஒரு டயலாக் இல்ல. படம் ஃபுல்லா உன் டயலாக்க பேச சொன்னா கூட நான் பேசுவேன்" அடடா! அப்படின்னாரு. எனக்கு செம்ம கூஸ் பம்ப்ஸ். "சார் அவ்ளோ புடிச்சதா சார் உங்களுக்கு? வேற லெவல்ரா அது. நீ நடிக்கவே இல்லடா. நீ அந்த கேரக்டராவே பண்ணியிருக்க. லைவா இருந்ததுடா உன் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நான் பண்ற ஹியூமர் வச்சு சும்மா எடுத்துக்கோங்க" அப்படின்ற மாரி உன்கிட்ட இருந்தது. "சார் தேங்க் யூ சார். ரொம்ப நன்றி சார். நீ எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கன்னு தெரியுது" அப்படின்னு ரொம்ப நேரம் மறுபடியும் பேசினாரு. "இதே மாரி நல்லா பண்ணு. அடுத்தடுத்த படத்துக்கும் நான் உனக்கு கால் பண்ணணும். அந்த அளவுக்கு நீ பண்ணணும். என் படத்துலலாம் கூப்பிட்டா வருவியா? நடிப்பியா? டேட் இருக்கா?" அப்படின்னாரு. "சார் நீங்க ஊன்னு மட்டும் சொல்லுங்க சார். ஓடி வந்துடுறேன்" அப்படின்னு. அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வாழ்த்துக்கள். "ஹேப்பி, வெரி ஹேப்பி ஃபார் யூ. வெயிட்டிங் ஃபார் தட்" அப்படின்னு சொல்லி, "வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட்" அப்படின்னு சொல்லி வச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் நெறைய டைரக்டர்ஸ் இந்த மாரி வேற அடுத்தடுத்த படங்களுக்கு கூப்பிடும்போது பேசுவாங்க. "இந்த இது பண்ணீங்க, இது பண்ணீங்க, சூப்பரா இருந்தது" அப்படின்ற மாரிலாம் நெறைய சொன்னாங்க. பட் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்டார் கிட்ட இருந்து வந்தது, மறக்க முடியாம வந்ததுன்னா இது. இத தாண்டி வந்து ஆஃப்டர் டிராகன் ரிலீஸ் ஆன பிறகு டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து வந்து சூப்பர் ஸ்டார மீட் பண்ண போனாரு. ம். தளபதி விஜய் சாரையும் மீட் பண்ண போனாரு. ஸோ அப்போ போனப்ப என்னன்னா, நாங்க வேற ஒரு நாட்ல இருந்தோம் ஷூட்ல, விளாக்ஸ்க்காக. அவங்க திடீர்னு தான் அந்த மீட்டிங், உங்களுக்கு தெரியும்ல சார். திடீர்னு தான் அந்த மீட்டிங் ம். அரேஞ்ச் ஆகுன்றனால, திடீர்னு காலைல 10 மணிக்கு சூப்பர் ஸ்டார் மீட் பண்றாங்கன்னா, ஒரு 8 மணிக்கு கால் பண்றாரு அஸ்வத். "ஏய் எங்கடா இருக்க? சூப்பர் ஸ்டார் மீட் பண்ண போறோம் வந்துரு." அடடா! "சார் என்ன சார் இப்ப சொல்றீங்க சார்? முடியவே நானே நெனச்சேன், நானே ஃப்ளைட் ஓட்டுனாலும் முடியாது சார் வர்றதுக்கு." "ஏய் அப்படியாடா? சரி நீங்க போயிட்டு வந்து மட்டும் என்ன சொன்னாரு சொல்லுங்க." அப்புறம் போயிட்டு வந்த பிறகு அவர் சொன்னாரு, சூப்பர் ஸ்டார் ரொம்ப நேரம் பேசியிருக்காரு படத்த பத்தி. பேசிட்டு சூப்பர் ஸ்டார் சொன்னாரு, "அது அத குத்திட்டாங்க. எக்ஸ்ட்ரார்டினரி. ஆ. குத்திட்டாங்க. எக்ஸ்ட்ரார்டினரி. யார் 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 யார்?" அப்படின்னு கேட்டிருக்காருன்னோனே எனக்கா புல்லரிக்குது. "அது சார் இன்னொரு தடவ சொல்லுங்க சார். இன்னொரு தடவ சொல்லுங்க சார். அது குத்திட்டேன். யார் 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 யார்? அ. எக்ஸ்ட்ரார்டினரி ரைட்டிங்" அப்படின்னாரு. இப்படி சொன்னார்ரா உன்ன பத்தி பேசினாரு. அப்படின்னு யோசிச்சேன். ஓகே. ஏதோ லைஃப்ல நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அருமை, இருந்தோம். அருமை. எங்கேயோ ஒண்ணு ஆரம்பிச்சு, எங்கேயோ ஒண்ணு கண்டத சுத்திட்டு இருந்தோம். இப்ப லெஜெண்ட்ஸ்லாம் பார்க்குற ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு, அப்ப சூப்பர் ஸ்டார் கண்டிப்பா அவர் வீட்ல படம் பார்த்திருப்பாரு. ஆமா. அவர் வீட்ல அவரு உட்கார்ந்து பார்க்கும்போது, அவர் வீட்டுக்குள்ள போறதுக்கு எவ்வளோ பேர் ஆர்வப்பட்டுருக்காங்க. அவர் வீட்டுக்குள்ள இந்த ஒரு முறையில நம்ம போயிட்டோம் பாத்தியா? இது செம்ம மேட்டர்ன்ற அளவுக்கு உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் விஜய் சார போய் மீட் பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா மேம் அவங்க எல்லாருமே. ஸோ விஜய் சார மீட் பண்ணும்போது, விஜய் சாருமே வந்து "இந்த குட்டி டிராகன் எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்தது நண்பா. அவர்கிட்ட சொன்னேன்னு சொல்லிருங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. பயங்கர ஒரு ஹேப்பினஸ். ஆஹா! விஜய் நம்ம சின்ன வயசுலயே விஜய் சார் மாரிலாம் பண்ணிட்டு இருப்போம். என்னன்னா, ச்சே அவர மட்டும் போய் சந்திச்சிருந்தா, அவர் கூட நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாமே! அப்டின்ற ஒரு இதுதான். பட் அந்த விஷயங்கள் எனக்கு மறக்கவே முடியாது. அதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் கண்டிப்பா அர்ச்சனா மேம். ஏன்னா, இவரு வந்து எங்கள வைக்கணும்னு சொன்ன பிறகு அவங்க நெனச்சிருந்தா கண்டிப்பா வேற யாரையாவது மாத்திருக்கலாம். ஆமா. இவங்க ஏன்னா அந்த டைம்ல நாங்க அப்பதான் வளர்ந்து வரவங்க. யார் இவங்க? இவங்க எதுக்கு? அப்டின்னு இல்லாம அவங்களுமே அவங்களும் எங்கள உங்களுடைய வீடியோவ பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா. அது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ம். அதுக்கப்புறம் தான் உங்க வீடியோல சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொன்னோனே, ஸோ ஓகே. அப்ப அவங்களுமே இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அவங்க அத மாத்தாம இந்த வாய்ப்பு அது இவனுக்கு போணும்னு அவங்க நெனச்சு அர்ச்சனா மேம் அத குடுத்துருக்காங்க. ஸோ என்னைக்குமே அதுக்கு வந்து ஏஜிஎஸ்க்கும் சரி, அர்ச்சனா மேம்க்கும் சரி, டைரக்டர் அஸ்வத்துக்குமே ஒரு நன்றி கடன். டிராகன் படத்தினுடைய கதாநாயகிகள்ல யாரோட உங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டு? கதாநாயகிகள்னாலே நம்மளுக்கு நல்ல பழக்கம் தான் சார். இல்ல அது எப்படின்னா, அது ஏன்னா நமக்கு வந்து ஜாலியா அந்த சொன்னேன்ல சார். இன்னொன்னு என்னன்னா, நீங்க நல்லா கவனிக்கணும். நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன். நான் படிச்சது பாய்ஸ் ஸ்கூல். ம். ஆமா அதுதான். அந்த பசங்கன்றனால ஏற்கனவே ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னடா ஃபீலிங் பொண்ணுங்களே வெறுப்பு கண்ல சார் படலையேன்ட்டு. அதெல்லாம். கிளாஸ கதவ தொறந்தா 110 பேர் இருப்பானுங்க சார் எங்க கிளாஸ்ல. இந்த கதவ தொறந்தோனே இந்த இந்த மன்னன் படத்துல இவரு வடிவேலு நம்ம இவரு கவுண்டமணி சாரும் அவங்களும் போய் டிக்கெட் வாங்குறதுக்கெல்லாம் போவாங்களே. அந்த மாரி அடிச்சு நவுத்திட்டு நிப்பான். அதுவும் பிடி பீரியட்ன்னு வந்துட்டா சட்டை, பனியன்லாம் அவுத்துட்டு அத பார்க்கறதுக்கே இல்ல. எதுக்குடா இந்த ஆம்பளையா பொறந்தோம்? அந்த ஒரு ஜோனே வந்துரும்.
அப்படி ஒரு பாய்ஸ் ஸ்கூல்ல ஒரு 12வது வரைக்கும் படிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டு காலேஜ்லயுமே போன பிறகு நம்ம மைண்ட் கேர்ள்ஸ் மேல போல சினிமான்னு கோல்ஸ் மேல வந்துட்டனால நமக்கு அந்த பக்கமே மைண்ட் இல்லையா, அதனால பொண்ணுங்களா ஏதாவது ஜாலியா நம்ம கிட்ட எனக்கு என்னன்னா ஏதாவது ஒரு பொண்ணு நம்ம கிட்ட, ஏன்னா பொண்ணுங்க எப்பவுமே வந்து காமெடின்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பொண்ணு பேசினா டக்குன்னு ஏதாவது ஒரு காமெடி பண்ணி நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கலாமேன்ற ஒரு இது வரும். பட் என்ன நமக்கு வந்து வேற ஹீரோயின்ஸ் அவங்களாம் இருக்காங்கன்னா நமக்கா போய் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம போய் பேசினா இவன் என்ன ஓவரா பண்றான் அப்படின்னு. நம்ம கிட்ட யாராவது வந்தா நம்ம பேசலாம் அப்படின்னு. அப்போ டக்குன்னு கையாடுவோம். அவங்க வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னா ஐ எம் ஸோ ஃபைன் வாட் அபவுட் யூ அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஏதாவது பேச ஆரம்பிக்கிறது. ஆனால் கையாடுவோம் அவங்கள வந்து நான் 1 டேவோ 2 டேவோ தான் மீட்டே பண்ணேன் ஸ்பாட்ல. மெயினான சீன்ஸ் எனக்கு அனுப்பமா அவங்களோட தான். அவங்க ஏன்னா பிரேமம்லலாம் நான் அவங்கள வந்து பயங்கரமா பார்த்து மலரே அந்த ஃபீல்ல நினைச்சு போய்கிட்டு இருந்தோம். என்னடா அவங்க கூடயே நடிக்கிறோம். அதுலயும் அந்த படத்துலயே அந்த பாட்டு ரீக்ரியேஷன் ஒன்று வந்திருக்கும். அவங்க வரும்போது எனக்கு அந்த சாங் வச்சிருப்பாங்க. அது ஒரு மறக்க முடியாத மொமெண்ட். ஸோ அதனால அதுக்கப்புறம் ஆரோமலை படமா இருந்தாலும் சரி, சிவாத்மிகா அவங்க ஹீரோயின், அது நம்மளே அறியாம அது நமக்கு ஹீரோயின்ஸை பிடிக்குன்றத தாண்டி ஹீரோயின்ஸ்க்கு நம்மளை பிடிச்சிருது. அதுதான் ஒரு உண்மை. அதனால அது அப்படியே போய் இப்போ அடுத்து எந்த படம் ஹீரோயின்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஹீரோ வெயிட் பண்ணுறதோ இல்லையா, நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். விஜய் படங்கள்ல ரொம்ப பிடிச்ச படம் வருஷத்துக்கு மெர்சல் சார். மெர்சல்ல வந்து ஒரு சம்பவமே இருக்கு. பைக்லாம் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பைக்கை வாங்கிட்டு பல்சர் உங்களுடைய கனவு கதாநாயகன் விஜய் இன்னைக்கு வந்து அரசியல் எடுத்து வச்சிருக்காரு. இப்போதான் வேற ஒன் லாஸ்ட் டைம் அவரு சொல்லிட்டார் ஈஸியா, நீங்க என்ன பண்ணாலும் நான் அழுவ மாட்டேன் அப்படின்னு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.